கட்சியான தாவேகாவும் நாம் தமிழும் தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளா? தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் கூட்டணி வியூகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி அமைப்பதில் தான் வெற்றியே இருக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலாவை முதல்ல அமல்படுத்தியது திமுக தான். காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சோசலிசம் இனிக்காது என்று கூறி 1967 ஆட்சிக்கு வந்த திமுக அதுக்கப்புறம் 1971 நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து காமராஜர் தலைமையிலான சிண்டிகேட் காங்கிரஸை வீழ்த்த வியூகம் வகுத்தது. அது மட்டும் இல்லாமல் 1967 ராஜாஜியின் சுதந்திரா கட்சி உள்ளிட்ட முரண்பாடு கொண்ட கட்சிகளோட கூட்டணி அமைத்து அண்ணா தமிழகத்தில் காங்கிரஸை வீழ்த்தினார் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. அப்புறம் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட போது தமிழகத்தில் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை தொடர்ந்து வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் என்பதில் தமிழக மக்கள் உறுதியாக இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த விதத்தில் அவரது செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கூட்டணி அப்படிங்கிறது வெற்றிக்கு ரொம்ப கட்டாயமான தேவையாக மாறிச்சு. 1996 4 இடங்களை மட்டுமே வென்ற ஜெயலலிதா 2001 தேர்தலில் பாமக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு தலைவர்களை தேடி போயிட்டு கூட்டணி அமைத்து வெற்றி வாக சூட்டினாங்க. அப்புறம் 2006 கூட்டணி தலைக்கீழாக மாறிச்சு. திமுக ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் வலுவான கூட்டணியே வெற்றி பெற்று வருது. அதனால கூட்டணி அமைப்பதில் தமிழக அரசியல் தலைவர்கள் இப்போ தீவிரமாக களமிறங்கி வராங்க. மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை மாற்றம் வருமா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு நாம் லெங்க் பகுதியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதே போல இப்போ அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகர்த்தப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. தேர்தலுக்கு பிறகு கட்சிகள் தங்கள் தனிப்பட்ட அரசியலை தொடர்ந்து நடத்தி வந்தாலும் கூட கூட்டணி குறித்து ரகசிய ஆலோசனைகள் செய்து வருவதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் இப்போதைய அதற்கான களப்பணிகளை தொடங்கிவிட்டதாக தகவல்லாம் வருது. இப்போவே அதிமுக பாஜகவும் அதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து தமிழர் வாழ்வுரிமை கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரித்து தங்களோட சேர்த்து கொள்ளவே பெருசா விரும்புகிறார். அதே போல காங்கிரஸையும் தங்கள் பக்கம் இழுத்து விட பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தங்கள் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. நிச்சயமாக ராகுல் காந்தியின் குரலாகத்தான் இதை பார்க்க முடியுது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்தாலும் கூட வாக்கு விழுக்காட்டை அதிகரித்திருப்பதால் அது குறித்து ராகுல் காந்தி ரொம்ப கவலை அடைந்திருக்காரு. பாஜகவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்திருக்கும் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி இன்னமும் திமுகவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியிருப்பதையும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக தெரியுது. அதனால தான் இப்போ செல்வ பெருந்தகை இத்தகைய குரலை எழுப்பி வராரு. அதே போல மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் இலவச சைக்கிள்களின் தரம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் முதலாக அரசு விமர்சித்த விஷயமாக இது பார்க்கப்பட்டது. திமுக அரசின் மீது தவறு இருந்தால் விமர்சிக்க தயங்கக்கூடாது அப்படிங்கிற கோட்பாட்டினை அமல்படுத்த தொடங்கியிருக்கிறீர்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை இது கிளப்பியிருக்கு. இந்த நிலைமையை தான் தனக்கு சாதகமாக மாற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி வளரணும், அதுக்கேற்ற மரியாதையை தர நாங்கள் தயார் அப்படின்னு எடப்பாடி தயாராகி வராராம். இப்படி கூட்டணி வியூகம் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க பாஜக மேலிடமோ நாம் தமிழரை குறிவைத்து அவரை இழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. நாம் தமிழர், பாஜக, பாமக அப்படின்னு கூட்டணி அமைக்கலாம் என்பது டெல்லி மேலிடத்துடைய திட்டமாக இருக்கு. ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர் விவகாரத்தை நிச்சயமாக முன்னிறுத்துவாங்க. இதுக்கு பாஜக இணங்கி வருவது கடினம் அப்படின்னே தெரியுது. இலங்கையில் அதானியின் பொருளாதார திட்டங்களுக்காக சிங்கள அரசை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில எந்த அளவுக்கு நாம் தமிழரின் குரல் எடுபடும் அப்படின்னு புரியல. அதனால நாம் தமிழர் சீமான் விரும்புகிறபடி தமிழக வெற்றி கழகத்துடன் தான் அவரால் கூட்டணி அமைக்க முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைத்துக் கொள்ளவும் தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கு.
மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் முல்லை பெரியார் அணை விவகாரம், கேரளாவில் புதிய அணைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு, ஈழத்தமிழர்களுக்கு சம உரிமைகளை அளிக்குமாறு குரல் கொடுத்தல் போன்ற விஷயங்களிலும், ஏன் காவிரி பிரச்சனையில கூட தடுமாற வேண்டிய நிலை இருப்பதாக நாம் தமிழர் கருதுகிறாங்க. தமிழக நலனை முன்னிறுத்த போட்டியிட தயாராகி வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் இது நெருடலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கட்சிக்கு திமுக அதிமுக விட்டா வேறு வழி கிடையாது. அதனால கூட்டணியை பலப்படுத்த முயலும் பாஜக அதிமுக புதிய வெற்றி கூட்டணி அமைக்க முயலும் நடிகர் விஜய் ஆகியோருக்கு இடையே கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள திமுக போராட நிலைக்கு தள்ளப்படலாம். சட்டசபை தேர்தலில் பாஜக என்பதா பூதாகரமாக முன்னிறுத்தி திமுகவால் கூட்டணியே தக்க வைப்பது கடினமான காரியம்தான். அதே நேரத்தில் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கட்சியின் பலமான ஆதரவை எடுத்துக்காட்டும் விஷயமாக தான் இருக்குமே தவிர கூட்டல் கழித்தல் கணக்குப்படி வாக்குகளை அள்ளி கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்பிவிட்டால் அந்த அழகில் கூட்டணி கணக்கெல்லாம் தவிழி பொடியாகிவிடும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை.